சுமங்கலி பெண்கள் கோவிலில் பிரார்த்தனை செய்து கொண்டு அதாவது முடி கொடுக்கலாமா, அதாவது மொட்டை அடிக்கலாமா, அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். சுமங்கலி பெண்கள் மொட்டை அடிப்பது என்பது ஒரு அமங்கலமான விஷயங்க. முடி இல்லாமல் பெண்கள் இருப்பது தான் லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கிற பெண் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுது. ஒரு பெண் கருப்பாக இருந்தாலும் சரி, நிறமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு நம்ம வீட்டு பெண்களை முன்னிறுத்தி தான் செய்வோம் இல்லைங்களா? அப்படி முன் நிறுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக லக்ஷ்மி கடாட்சத்தோட, அதாவது முடியுடன் இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருக்கணும். ஆமாங்க, பொதுவாக பெண்கள்னாலே மகாலட்சுமியோட அம்சந்தாங்க இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் வேண்டுதல் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்கிற பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு சுமங்கலி பெண்கள் கட்டாயமாக மொட்டை அடிக்கக்கூடாது. அதற்கு பிராயச்சித்தமாக நீங்கள் என்ன செய்யணும்னா, பூமுடி கொடுத்தல் ஒரு பழக்கம் இருக்குங்க நம்ம கோவிலில். அது நீங்கள் செஞ்சால் இதனால் எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுங்க. பெண்கள் ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் இல்லைங்களா? அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கட்டாயமாக முடி செலுத்துவது, மொட்டை அடிப்பது போன்ற பிரார்த்தனை வைக்காமல் வேறு வைத்து கொள்ளலாங்க.